Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 3 from CMA final SFM பேப்பரில் ஃபஸ்ட்டு ஸ்டடி நோட் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது தேர்டு கிளாஸ். ஸோ ஃபார் 2 classes முடிஞ்சிருக்கு. இப்போ அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். போன கிளாஸில் பேபேக் பீரியட்னா என்ன, பேபேக் ரெசிப்ரோக்கல்னா என்ன, அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போது ஆவரேஜ் அக்கௌண்டிங் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் பேபேக் பீரியடுக்கு வந்து ஃபார்முலா என்னது, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், நெட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். இதே ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அப்படியே ஃபார்முலா அப்படியே உள்ட்டா, மேலே கேஷ் ஃப்ளோ போயிடும், கீழே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ அதோட கண்டினியூஷன் என்னது, அக்கௌண்டிங் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு சாதாரணமாக ஃபார்முலா என்ன, ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, அல்லது ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதே தான் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மீன்ஸ் த ஆவரேஜ் ஆனுவல் ஈல்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ப்ராஃபிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆவரேஜாக எடுக்க போகிறீங்க. இதில் ப்ராஜெக்ட் வித் ஹையர் ஏஆர்ஆர் இஸ் ப்ரிஃபர்டு. போனதில் என்ன பார்த்தோம், கம்மியாக இயர் வர்றது பேபேக் பீரியடை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு இயர் கம்மியாக வருது, பீரியட் கம்மியாக வருதோ அதை எடுக்க சொல்லியிருந்தேன். ரெசிப்ரோக்கல்னால் அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்க சொல்லியிருந்தேன். இதில் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் எது ஹையராக வருதோ, ஏன்னா மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே பார்க்க வேண்டியது, அதாவது டிவிஷனில் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்கா, அதை பொறுத்து தான் நீங்கள் அதிகமாக இருக்கிறது எடுக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கிறது எடுக்கணுமா அப்படின்னே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து மேலே ப்ராஃபிட் இருக்குது இல்லையா, ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் உங்களுக்கு நிறையா வர தான் உங்களுக்கு வந்து அதை பொறுத்து எடுக்கலாமா அப்படின்னு தெரியும். ஸோ எந்த இதில் ஏஆர்ஆர் அதிகமாக வருதோ, எந்த ப்ராஜெக்டில் அதிகமாக வருதோ அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேறு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எஸ்எல்எம் மெத்தடில் சார்ஜ் பண்ணாங்கன்னா அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் தி டெப்ரிஷியபிள் பார்ட்டு, காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ, இதுதானே டெப்ரிஷியபிள் அமௌண்ட்டு. காஸ்ட்லேருந்து சால்வேஜ் வேல்யூவை கழிச்சிட்டா ப்ளஸ் நான் டெப்ரிஷியபிள் பார்ட்டு, சால்வேஜ் பார்ட் இருக்கு இல்லையா, சால்வேஜ் வேல்யூ, இதுவும் சேர்த்து ஹாஃப் என்ன வருதோ அது. அப்படி இல்லைனா இன் அதர் கேசஸ் ஆவரேஜ் இஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டு பி டிட்டர்மைன்ட் டேக்கிங் தி புக் வேல்யூ ஆஃப் தி டிஃப்ரெண்ட் இயர்ஸ் செப்பரேட்லி அண்ட் ஆவரேஜ் இஸ் டு பி கேல்குலேட்டட் அக்கார்டிங்லி. அதாவது டெப்ரிசியேஷன் எஸ்எல்எம் மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது டபிள்யூடிபி மெத்தடில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம புக் வேல்யூ எடுக்கணும். போன வருஷத்தோட புக் வேல்யூ கடைசி இருக்குல்ல, அதாவது கடைசி டபிள்யூடிபி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு க்ளோசிங் டபிள்யூவி எடுத்துகிட்டு வந்து அதை அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் டபிள்யூடிவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அப்படி நம்ம ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சம் கொடுத்துருக்காங்க. அ ப்ராஜெக்ட் காஸ்டிங் 10 lakhs ஹேவிங் லைஃப் ஆஃப் 5 years எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட் அ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். 5மே வெவ்வேறு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2.5 lakh, 3 lakh, 3.5 lakh, 4 lakh, 5 lakh. ஓகேவா? அஷ்யூம் 33.99% டேக்ஸ், 30% டெப்ரிசியேஷன். டேக்ஸ் ரேட்டும் டெப்ரிசியேஷன் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. WDV மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ WDV மெத்தட்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்லது அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,50,000, 3 lakh. ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நான் சொல்கிறேன், 2,50,000. இது பிஃபோர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்கிறதுனால முதல்ல டெப்ரிசியேஷன் பாருங்கள், டெப்ரிசியேஷன் 30% சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 10 lakhs. ஸோ 10 lakhஸில் 30%னா 3 lakhs இல்லையா. ஸோ 3 lakhs. அதுக்கப்புறமா கிடைக்கிறது வந்து உங்களுக்கு என்னது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா இன்னும் டேக்ஸ் லெஸ் பண்ணல. இங்கே வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸே லாஸில் வந்திருக்கிறதுனால இங்கே டேக்ஸ் போடல, ஏன்னா ப்ராஃபிட்டில் தான் டேக்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸும் அதே தான், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் லாஸ் அமௌண்ட்டே தான் 50,000. ஸோ நான் இந்த செகண்ட் மட்டும் சொல்கிறேன், ப்ராஃபிட் வர மாதிரி ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் வந்து 3 lakhs கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ், அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட்டு மைனஸ் டெப்ரிசியேஷன். 10 lakhஸில் 3 lakhs போணுச்சுன்னா எவ்வளோ வரும், 7 lakhs. அந்த 7 lakhஸில் மறுபடியும் 30% அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 3s 21. ஸோ 2,10,000. அதையும் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 90,000. இந்த 90,000க்கு டேக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். 13,596 வருதான்னு பார்க்கலாமா.
90,000க்கு 33.99% அப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 30,591 சம்திங் வருது. இதுலேருந்து 13க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 13,591 போட்டால் டிஃப்ரென்ஸ் வந்து 17,000. ஸோ இந்த 17,000 எங்கே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க? 50,000. இதில் 33.99%. ஓகே, இது என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு இயரில் வந்து உங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஷீல்டு வருதுப்பா. அதாவது 2,50,000, 3 lakhs, 50,000 இருக்கு இல்லையா? இந்த லாஸ்க்கு வந்து ஒரு டேக்ஸ் ஷீல்டு அமௌண்ட் வருது. டேக்ஸ் ஷீல்டுனா என்ன? லாஸ் வந்ததுனால நம்மளுக்கு டேக்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் தெரியும்ல, டேக்ஸ் சேவிங்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு. லாஸில் 50,000 லாஸ் வந்திருக்கா ஃபஸ்ட் இயரில். ஸோ 50,000க்கு நான் டேக்ஸ் 33.99% இது அப்ளை பண்ணுறேன். 16,995 இதை ரவுண்டாக்கி நம்ம 17,000 எடுத்துக்கலாம். ஆனால் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 90,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு டேக்ஸ் போட்டால் என்ன வருது பாருங்கள். 90,000 இன்ட்டு 33.99% அப்ளை பண்ணால் 30,599 வருது. ஆனால் உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 30,591 591 வச்சுக்கலாம், 596 கொடுத்துருக்காங்க. அப்போது முதல்ல நம்ம டேக்ஸ் ஷீல்டுன்னு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்ல 17,000, அதை லெஸ் பண்ணி பாருங்கள், இந்த அமௌண்ட் வருது. ஸோ 13,591 என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ் வந்ததுனால அதோட டேக்ஸ் ஷீல்டை எடுத்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயரில் லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 76,404. தேர்ட் இயருக்கு பாருங்கள் 3,50,000. அதில் டெப்ரிசியேஷன் பார்ட் எவ்வளோ? அதாவது 7 lakhல 2,10,000 இதான தேர்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டு. ஸோ 4,90,000க்கு 30% டெப்ரிசியேஷன் போட்டால் எவ்வளோ வருது? 1,47,000 அதுதான் போட்டிருக்காங்க. ஸோ 3,50,000 மைனஸ் 1,47,000 எவ்வளோ வருது? 2,03,000. இதுக்கு எவ்வளோ இப்போ டேக்ஸ் போட்டு பார்ப்போமா? 2,03,000க்கு இன்ட்டு 33.99% போட்டால் எவ்வளோ வருது? 68,999. இது 69 எடுத்துக்கலாம். ஸோ 69,000. ஓகே, இதுலேருந்து லெஸ் பண்ணிட்டா அப்புறம் 1,34,000 அடுத்த இயர்லேருந்து நார்மல் ஆகிடுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இயர் 2 இயர் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 5 இயருக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. 5 இயரும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன தேவை? இது ஃபார்முலா பாருங்கள். ப்ராஃபிட் ஆவரேஜ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தேவை. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னால் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதோட ஆவரேஜ் தான் உங்களுக்கு தேவை. இதோட ஆவரேஜ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1,27,805. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? வேறு ஒருவேளை டெப்ரிசியேஷன் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இல்லைன்னா WDV எடுத்து பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 lakhs. அதுலேருந்து ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 3 lakhs லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 lakhs. இந்த 7 lakhs இதையும் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 10 lakhsையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க, 8,50,000 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜுக்கே ஒரு ஆவரேஜ் எடுத்து போட்டிருக்காங்கப்பா. இந்த 5 அமௌண்ட் இருக்குல்ல, இதோட ஆவரேஜையும் எடுத்து என்ன போட்டிருக்காங்க? 4,71,427 இப்படி ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். எவ்வளோ ஆன்சர் வரும்? 127,805 டிவைடட் பை 471,427 போட்டாங்கன்னா என்ன போட்டிருக்காங்க புக்கில்? 27.11% into 100. ஓகேவா? ஓகே, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் ஃபார் இயர் 1 is carry forward and set off against the profit of year 2. Tax is calculated on the balance of profits. ஓகேவா? அந்த 13,596 எப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சம் முடிஞ்சிச்சுப்பா. ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி பார்த்தது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி. இது சும்மா ஒரு ஃபார்முலா தான். பேபேக் பீரியட்னா தெரியும், ரெசிப்ரோக்கல்னா தெரியும். பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டினா என்ன? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது போட்ட காசை எத்தனை வருஷத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பேபேக் பீரியட். அந்த பேபேக் பீரியடுக்கு அப்புறமா ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா, அதுதான் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி. நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் ரெக்கவரிங் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன ஃபார்முலா? டோட்டல் நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இதுதான் ஃபார்முலா. அவ்வளோதான், இது அவ்வளோவா தேவையில்லை. அடுத்து டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். பேபேக் பீரியடுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை டிவைடட் பை சம் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை கேஷ் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்புலேஷன் மெத்தடு அந்த மாதிரி போட்டோம் இல்லையா, 4 - 5 3 - 4 டிவைட் பை 3 - 6 அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி ஒரு மெத்தட் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் தி டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் என்னது அப்படின்னு பாருங்கள். அந்த கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை க்யூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். க்யூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் வந்து 2 இயருக்கு நடுவில் தொக்கிட்டு நிற்கும். அப்போ வந்து இந்த இன்டர்போலேஷன் பேசிஸை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், அதை கண்டுபிடிக்க வேண்டியதான். சேம் டிட்டோ மெத்தடு. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டேன் இல்லையா, இயர் கண்டுபிடிச்சி தேடினா தான் வராது, இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இது எப்போ நீங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் முடிஞ்சு. அடுத்தது நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. நெட் ப்ரெசென்ட் வேல்யூனா என்னது? த நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட், தி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி சம் ஆஃப் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதாவது இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்குமான டிஃப்ரென்ஸ் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃப்ளோ தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறமா அவுட்ஃப்ளோ வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இது அடுத்தது லெஸ் பண்ணும்போது இது பாசிட்டிவாக வந்தால் தான், அதாவது இன்ஃப்ளோ நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக வரும் இல்லையா. இன்ஃப்ளோ நிறைய வந்துருச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்பிவி இருக்கு இல்லையா, அது 0வாக வருது, 0க்கு மேலே வருது, அதாவது பாசிட்டிவாக வருது அப்படின்னா ப்ராஜெக்ட் அக்செப்டபிள். 0க்கு கீழே வருது, இங்கே சைன் வந்து தப்பாக போட்டிருக்காங்க, என்பிவி வந்து 0க்கு கம்மியாக வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் நாட் அக்செப்டபிள். ஒருவேளை 0வாக வச்சுருக்காங்க அப்படின்னா the project may or may not be accepted இல்லையா. அந்த ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம், ஹோல்டில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு சில ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இதையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இதுதான். ஆனால் இதுலேருந்து சம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு 2 மார்க் சம் இந்த மாதிரி குட்டியாக சம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்த்துடலாம். Z Limited has 2 ப்ராஜெக்ட், A and B அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொருத்தோட காஸ்ட்டும் 60 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் லைஃப் ஃபார் ப்ராஜெக்ட் A. ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் லைஃப் ஃபார் ப்ராஜெக்ட் A வந்து 4 years சொல்கிறாங்க, Bக்கு வந்து 3 வருஷம். சால்வேஜ் வேல்யூ நில்லு, டேக்ஸ் ரேட்டு 33.99499, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 15%. ஸோ இதை வச்சு சம் போட போகிறோம். இயர் கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் ஏபியோட கேஷ் ஃப்ளோ, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். கேஷ் இன்ஃப்ளோ அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த கேஷ் இன்ஃப்ளோவோட டிப்ரிசியேஷன் நம்ம ஆட் பண்ணணும். டிப்ரிசியேஷன் எங்கே போய் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஏன்னா ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 60 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 60 lakhs ரெண்டுத்துக்குமே. ஆனால் ப்ராஜெக்ட் ஏக்கு 4 வருஷம், ப்ராஜெக்ட் பிக்கு 3 வருஷம். ஸோ 60 / 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 15. ஒவ்வொரு வருஷத்தோட டிப்ரிசியேஷனும் 15. ஸோ இன்ஃப்ளோவோட டிப்ரிசியேஷன் அதை லெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடியது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, அதுலேருந்து டேக்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இந்த ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து இந்த ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னது கரெக்டான கேஷ் ஃப்ளோ அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ டிப்ரிசியேஷனுக்கான கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட் ரொம்ப ரோல் ஆகுது, நெட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஃபார்முலாவில் சொன்னேன்ல அதே மாதிரி தான், நெட் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிச்சு. அதோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும், இங்கே கொடுத்துருக்காங்கல்ல சம்மில், அதுலேருந்து எடுத்துக்க வேண்டிதான். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இந்த இன்ஃப்ளோவையும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம்மேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 60 lakhs. 60 lakhs ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது இயர் 1க்கெல்லாம் இப்படி இருக்கும்ப்பா. இயர் 1க்கெல்லாம் என்னது 8.870756 இந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஆனால் இயர் 0க்கு எப்போவுமே ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் வந்து 1. ஸோ இயர் 0க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 1ன்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதே அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஸோ ஓகேவா. ஸோ 60 × 60க்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இன்ட்டு 1ன்னு போட்டிங்கன்னா
60 தான் கிடைக்கும். ஸோ 60 அமௌண்ட்டு. நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ தெரியும், கேஷ் அவுட்ஃப்ளோ தெரியும். ஸோ என்பிவியும் நம்மளுக்கு தெரியும். என்பிவி எவ்வளோ? 117.18. இது பாசிட்டிவ், ஜீரோக்கு மேலே இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் பிக்கு நான் சொன்ன அதே மெத்தட் தான், ஆனால் 3 இயர்ஸ் மட்டும்தான் வரும். மேலே வந்து 4 இயர்ஸ் இருந்துச்சுல்ல, இங்கே வந்து 3 இயர்ஸ் மட்டும்தான் வரும். மற்றது எல்லாமே நான் சொன்னது அதே தான். இங்கேயும் என்ன வருது? பாசிட்டிவில் தான் வருது. அப்போ என்ன பண்ணணும்? எது நிறைய என்பிவி கொடுக்குது? இதுவா? இதுதான் ஹையர் என்பிவி. ஸோ 117, ப்ராஜெக்ட் ஏ ஹேஸ் அ ஹையர் என்பிவி, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இட் ஹேஸ் டு பி டேக்கன் அப். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஏவை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது நோட்டில் போடாதனால இப்படி தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். இது ரொம்ப ஈஸியான சாப்டரு. ஓகே, இது கூட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அல்லது பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா, அதில் எப்படி மைனஸ்ன்னு பார்த்தோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு பார்த்தோம். இங்கே டிவிஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ, அதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பெனிஃபிட், செகண்ட் இருக்கிறது காஸ்ட்டு. அதனால் இதை பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். மேலே இன்ஃப்ளோ இருக்கிறதுனால இது 1க்கு அதிகமாக வந்துச்சுன்னு, அதாவது பாசிட்டிவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்செப்டபிள். அதாவது பாசிட்டிவ் சொல்ல வேணாம், 1க்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மேலே இருக்கிற அமௌண்ட் அதிகமாக இருந்து கீழே இருக்கிற அமௌண்ட் கம்மியாக இருந்தால் தான் 1க்கு அதிகமாக வரும். ஸோ நம்பர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1னா ப்ராஜெக்ட் அக்செப்டபிள், கம்மியாக இருந்துச்சுன்னா நாட் அக்செப்டபிள், ஈக்குவல் டு 1னா அது அக்செப்டபிள் ஆனால் ஹோல்டு. மற்ற சில இதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கணும். ஸோ இங்கே சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakhs, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ பாருங்கள் 6 lakhs 10 இயர்ஸ்க்கு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15%, calculate the profitability index, cumulative factor, discounting factor 15% for 10 years. இது எப்படி போடணும் நான் சொல்லியிருக்கேன்ல, கேல்சில் எப்படி போடுறதுன்னு இன்னொரு வாட்டி பார்க்கலாம். 15% இல்லையா 10 இயர்ஸ்க்கு? ஸோ 1 divided by 1.15க்கு பதிலாக 15, எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. ஸோ ஈக்குவல் டு வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜிடின்னு இருக்கீங்கன்னா இதை சம் பண்ணிங்கன்னா உங்களோட சம்மேஷன் கிடைக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 5.018. 5.018க்கு பதிலாக 19ன்னு போட்டிருக்காங்க. இதை எதோட மல்டிப்ளை பண்ணோம்? இன்ஃப்ளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 6 lakhs இன்ட்டு 5.019 போட்டிங்கன்னா 30 lakhs, 30.114 lakhs கிடைக்கும். இது டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ என்னது? அதே தான் வரும். ஏன்னா இன்ட்டு 1 போடுவீங்க இல்லையா, இயர் 0. அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னால் முதல்லையே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 20 கிடைக்கும். இப்போ வந்து இந்த 30 டிவைடட் பை 20, ஸோ 30 டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா 1.51. இது 1க்கு மேலே இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இப்படி எழுதணும். Decision, the project should be accepted as profitability index is greater than 1. ஓகேவா? ஸோ இன்னொன்று நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலான்னு நினைக்கிறேன். என்பிவி ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸு, இது ரெண்டுத்தில் எது நல்ல மெத்தட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவாக இருக்குன்னா என்பிவி வந்து அப்ஸ்ட்ராக்ட் நம்பர், அதாவது நம்பரை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மெத்தட் ஓகே, இந்த மெத்தட் ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அப்ஸ்ட்ராக்ட் நம்பரை விட பர்சன்டேஜ் பேஸிஸில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சும்மா ரெஃபரன்ஸ்ன்னு வரும்போது இன்ஃப்ளோ டிவைடட் பை அவுட்ஃப்ளோனா இது அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான வேல்யூ உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் என்பிவியை விட ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் தான் பெட்டர். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் மெத்தட் அப்படின்னு வரும்போது நெக்ஸ்ட்டு ஐஆர்ஆர் ரொம்ப ஈஸி. ஐஆர்ஆர் கேட்டாலும் சம்மில் கேட்பாங்க. ஐஆர்ஆர்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது கொஞ்சம் பெரிய சம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.